என்னமா என்ன ஆச்சு உனக்கு? ஏங்க ஆடி மாசம் பட்டையில வேலையும் இல்ல, காசு இல்ல. காசுக்கு என்ன பண்றது? செலவுக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா நிறைய காசு வழி இருக்குமா? என்னங்க வழி இருக்கு? போங்க. இருமா, ஏதோ சொல்றீங்க. இரு, நான் சொல்ற கேளு. இங்க பாரு எங்க அம்மா வந்து பழைய பட்டு சாரி கொடுத்துருக்காங்க. பழைய பட்டு போடுவியா? ஆமா, இது கொடுத்தா நிறைய காசு கொடுப்பாங்க. ஆமா, அதுக்குதான் கொண்டு வந்தேன் நானு. என்னமா நீ அவசரப்படுற? வாங்க. ஐயோ, இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அப்படின்னு நான் வந்த இடம் தாங்க ஸ்ரீவாரி பட்டு சென்டர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூ மார்க்கெட்ல லொக்கேட் ஆயிருக்காங்க. டிஆர்வி காம்ப்ளெக்ஸ்குள்ள தாங்க. கொஞ்சம் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லயே லொக்கேட் ஆயிருக்காங்க. பழைய கிழிஞ்ச பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, பட்டு பாவாடை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்கிக்கிறாங்க. பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க. சீக்கிரம் போய் அமௌண்ட் வாங்கிட்டு அப்பா செலவை சமாளிக்கலாம். அண்ணா அண்ணா, அத்தையோட புடவைண்ணா. சரிக்கா. இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கறத சொல்லுங்க. சரி பாருங்க, ஒரு 5 பட்டு புடவை கொண்டு வந்திருக்கேன். பழைய பட்டு புடவை தானா? சரி அண்ணா, கொஞ்சம் நல்லா பெஸ்ட், நமக்கு பெஸ்ட் தான் பண்ணுவீங்க. நான் சொல்றேன், நம்மளோட ஸ்ரீவாரி பட்டு சென்டர் வியூவர்ஸ்க்கு எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. இங்க கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் தெரியுங்களா? பூ மார்க்கெட் பக்கத்துல அமுத சுரபி நேர் ஆப்போசிட்ல ஸ்ரீ வாரி பட்டு சென்டர். அதாவது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், டிஆர்வி காம்ப்ளெக்ஸ் உள்ள வரணும். ஃபர்ஸ்ட் உள்ள வந்துட்டா லெஃப்ட் ஃபர்ஸ்ட் கடை நம்ம ஸ்ரீவாரி. சரிண்ணா சரிண்ணா. நான் எப்படி நான் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து நாங்க 3 இயர்ஸா போடுறோம்மா. 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. 3 இயர்ஸா. நம்மளோட பிரான்ச்சஸ் எல்லாம் எங்க இருக்கு? பிரான்ச்சஸ் இங்க பூ மார்க்கெட்ல நமக்கு 2 பிரான்ச் இருக்கு. 2 பிரான்ச் இருக்கா? ஸ்ரீவாரி பட்டு சென்டர் ஒன்னு, ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர். அதாவது வந்து இது சிவகுரு நாட்டு மருந்து கடை நேர் ஆப்போசிட். அதாவது அரண்மனை ஹோட்டல் பக்கத்துல அமுத சுரபி அரண்மனை பக்கத்துல ஸ்ரீ விநாயகா. அங்க போனாலும் ஓகே தான், நீங்க ஸ்ரீவாரிக்கு வந்தாலும் ஓகே. ஆமா, ரெண்டுமே இவங்களோட தான். விநாயகா பட்டு சென்டர் ஸ்ரீவாரியான்னு கேட்டுட்டு போங்க. அண்ணா, எப்படி நான் எவ்வளவு அமௌண்ட் போகுது எல்லாமே சொல்லுங்க. இந்த புடவைனா இந்த பாத்துறேன்னா இது நல்லா கொஞ்சம் டிஷ்யூ மாதிரி இருக்குது. சரிண்ணா. நல்லா உங்களுக்கு முந்தியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிராண்டான முந்தி. பழைய புடவைனா இது வந்து ஒரு 20,000 போகுதுக்கா. 20,000 போகுதுக்கா. 20,000 பாருங்க. இந்த புடவை 20,000க்கு போகுதுங்க. ஆமாங்கக்கா. அடுத்துனா என்ன கிழிஞ்சிருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் வாங்கிக்கலாம். எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க. ஓகே. ஒரு சிலர் இந்த பார்டர் மட்டும் கிழிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பார்டர்ல இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். பழைய கிழிஞ்ச பட்டு கூட எப்படி கிழிச்சாலும் வாங்கிக்கலாம். பட்டு வேஷ்டி, பட்டு ஜாக்கெட் 17,000 எது இருந்தாலும் 17,000 ரூபாய். அங்க பாருங்க, இந்த மாதிரி புடவை வந்துச்சுன்னா 17,000 ரூபாய். நியாயமா நேர்மையா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா அவங்க வந்து நிறைய அமௌண்ட் வச்சுட்டு நமக்கு கொஞ்சமா கொடுப்பாங்க. இங்க அப்படி இல்லங்க, நம்பி ஏமாந்துறாதீங்க. ஸ்ரீவாரிக்கு வந்து ஆமாங்க. சரிண்ணா. பழசா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வர ஜரி எல்லாமே சில்வர்ல கொடுத்திருப்பாங்க. நிறைய பேர் தங்கத்துல கூட வரும்ல ஜரி. எப்படி இருந்தாலும் 50,000 1 கிராம் அது வரும். நாங்க ரேட் அனுசரிச்சு உங்களுக்கு கொடுத்துருவோம். மத்த கடையில அந்த டீடைலா சொல்ல மாட்டாங்க, ஏமாத்துறதுக்கு தான் பாப்பாங்க. அதனால நம்பி ஏமாந்துறாதீங்க தயவு செஞ்சு. ஸ்ரீ வாரி பட்டு சென்டர் வந்து ரேட் தெரிஞ்சுட்டு கூட நீங்க அப்புறம் போங்க. சரிண்ணா சரி. அந்த ரேட்டுக்கு இந்த கிட்ட கம்பேர் பண்ணும்போது எங்க கடை வாரி பட்டு சென்டர் நம்பர் 1 ஷாப். ஓகே ஓகே. அதனால கஸ்டமர் நிறைய இருக்காங்க. இன்னொரு பிரான்ச்சஸ் பக்கத்துலயே ஓபன் பண்ணிருக்கோம். ஸ்ரீ விநாயகா பட்டு சென்டர் நம்மளோட ஸ்ரீ வீராங்கிறது நம்ம உக்கடத்துல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். அங்க இருக்கிறவங்க அங்க வந்துருங்க. ஆமாங்க. நம்ம கஸ்டமர் நிறைய வரதுனால இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. அதனால அது ஆமா நம்ம கடைக்கு வந்து கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா வாங்க, வந்து உங்களோட புடவை எல்லாம் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம், ஆன்லைன்ல பண்ணலாம். அக்கா, இது வந்து காப்பர் புடவை வாங்கிக்காது. அப்படியா? சொல்லியே கொடுத்துருவீங்க. காப்பர் போகாது. இது ஒரு புடவையே 150 ரூபாய்க்கு எடுத்து 150 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு ரெண்டு சாரி 300 ரூபாய்க்கு. ஆமா, 150 300 ரூபாய்க்கு போகுதுக்கா. இது காப்பருங்க. உரசி பார்த்தா இந்த மாதிரி காப்பர்ல வரும். இது வந்து ஒரு 2,700 ரூபாய். 2,700 ரவுண்டா போட்டு தரேன்க்கா. மொத்தம் 50,000 ரூபாய். மொத்தம் 6 சேலை போட்டு கணக்கு பாத்துங்க. 6 சேலை இருக்கு கொண்டு வந்தேன். ஆமா சரி. ஓகே. கேஷா கொடுக்குறீங்களா? கேஷா கொடுத்துறேன். இப்போ வந்து நிறைய இடத்துல ஆனா பக்கத்துல எல்லாம் வேற கடை இருக்கறனால எல்லாம் பக்கத்துல நம்பி போயிடாதீங்க. நம்பி போனா ஏமாத்திடுவாங்க. அதுல கோல்டு வரும் கண்டிப்பா. ஆனா அவங்க வந்து ஏமாத்திடுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்க வந்து அந்த கோல்டு வர்றதுனால நல்லபடியா ரேட் பண்ணி தரோம். ஏன்னா கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வந்து இங்க வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உடனே அமௌண்ட் கொடுத்துறாங்க, நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம். அதனால கண்டிப்பா நீங்க ஸ்ரீவாரி இல்லைன்னா விநாயகா பட்டு சென்டர். விநாயகா பட்டு சென்டர் வந்து மெயின்ல இருக்கு. ஸ்ரீவாரி வந்து டிஆர்வி காம்ப்ளெக்ஸ்க்கு கொஞ்சம் உள்ள இருக்கு. முன்னாடியே போர்டு இருக்கு பக்கத்துல. அமுதசுரைக்கு ஒரு 4 கடை தள்ளி அன்னபுரம், அதாவது அரண்மனை ஹோட்டல் பக்கத்துல இருக்கு. எங்கேயும் மாறி போயிடாதீங்க. கண்டிப்பா இங்க வாங்க, வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அமௌண்ட்டை வந்து உடனே வாங்கிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். நம்ம கடைக்கு வந்து நல்ல ஸ்பாட் கேஷ் ஜிபே வேணாலும் பண்ணிக்கலாம்.
நீங்க தமிழ்நாடுக்குள்ள எங்களுக்கு எங்க வேணா இருக்கு, ஆன்லைன்ல எங்க வேணா வாங்கலாமா? வாட்ஸ்அப்ல ஒரு சாரி அனுப்பிட்டு இதுக்கு அமௌண்ட் கேட்டாங்க. திண்டுக்கல்ல கூட நம்ம பிரான்ச்சஸ் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே இருக்கு. நீங்க அங்க சொன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க, அங்கேயே கஸ்டமர் நீங்க போய் வாங்கிக்கலாம். சூப்பர். இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா நம்மளோட ஸ்ரீவாரில உங்க பழைய எங்க இருந்தாலும் எங்களுக்கு கொரியர் பண்ணுங்க. நீங்க கொரியர் பண்ணீங்கன்னா கொரியர் பண்ற இடத்துக்கே உங்களுக்கு பணம் வந்து ஜிபே. வேற என்ன வேணும்? சூப்பரா ஈஸியா முடிஞ்சு கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் பக்கத்துல நெல்லை முத்துவிலாஸ் நேர் ஆப்போசிட் டிஆர்வி காம்ப்ளெக்ஸ். விவரமா கேளுங்க. பக்கம் பக்கம் கடையை போட்டு அது எங்க போய் ப்ராடக்ட்லாம் பேசுவாங்க, நம்பி போயிட வேண்டாம். ஸ்ரீவாரியா விநாயகாவான்னு கேட்டுட்டு போங்க. ஆமா, ஸ்ரீவாரிக்கு வாங்க, நல்லபடியா பண்ணி தருவோம். சரிங்க. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா நல்லா பெஸ்டா பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா வாங்க, நல்லபடியா பண்ணி கொடுத்துறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எல்லாத்துக்கும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நானும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன். பழைய பட்டு சாரி யாராரு வச்சிருக்கீங்களோ எல்லாருமே கொண்டு வந்து கொடுத்து நல்ல ஒரு பணமா வாங்கிக்கோங்க, மாத்திக்கோங்க. இப்ப 50,000 கொடுத்துறீங்களா? கேஷா? கேஷா கொடுத்துடலாம்க்கா. இதுல வந்து ஒரு 40,000 ரூபாய் இருக்கு. சரி. இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. ஓகே, மொத்தம் 50 ரூபாய் இருக்குங்கக்கா. 50 ரூபாய் இருக்கு. பாத்துக்கோங்க. விசிட்டிங் கார்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஒர்த்தான புடவை இருக்குன்னா கண்டிப்பா உங்களோட காசா மாத்தி. நிறைய பேர் விளம்பரத்துக்காக செய்யறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஐயோ, விளம்பரம் போட்டு நிறைய பேர்த்த ஏமாத்திட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நம்பி ஏமாறாதீங்க. நம்ம கடை கேட்டுட்டு கூட போங்க. உங்களுக்கு என்ன ரேட்டு உங்களுக்கு கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீவாரியோட இது ரேட் எப்படி பண்றாங்க, நல்லபடியா பண்றாங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கடை போங்க. இப்போ ஒரு சில்வர் ஜெரி புடவை, ஃபுல்லா சில்வர் ஜெரினா இந்த மாதிரி ஒரு புடவை இருக்கு. அதுல வந்து 50,000 1 கிராம் கோல்டு மிக்ஸ் ஆகி சில்வர். கண்டிப்பா எப்படி இருந்தாலும் 1 கிராம் கோல்டு வரும். நம்பி ஏமாறாதீங்க. எல்லாம் இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி 2-3 கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, இல்லைன்னு சொல்லி வாங்குறாங்க. அதனால என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்ட்டு, இந்த மாதிரி போர்டு இருக்கு, அவ்வளவு ரேட் அடிச்சு வாங்கிட்டாங்க, இப்போடைய வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கூட நான் போட்டு வாங்கிட்டு. நீங்க இங்க வந்து செக் பண்ணிட்டு கூட வேற செக் பண்ணிட்டு போங்க. செக் பண்ணிட்டு போங்க. அது வந்து எங்க பெட்டரா இருக்கும். ஆமா, எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம நான் பண்ணி தரேன். ஓகே, ஒரு ஆத்திரவசத்துக்கு தான் கொண்டு வந்த அந்த புடவைய நல்ல ஒரு அமௌண்ட் கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி. நன்றி. நீ அவசியம் வாங்க. தயவு செஞ்சு இந்த கடை கேட்டுட்டு போங்க. சரி, ஓகே, கண்டிப்பா. நன்றிக்கா. தேங்க்யூ. ஓகே.